கேனனில் 200D ஆர் SL2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ட்ரி லெவல் கேமரா வந்திருக்கு. வெல்கம் பேக் டு VTK Photography. VTK Photography பேஜ் போய் பாருங்கள் ஃபேஸ்புக்கில். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேரும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். VTK Photography குரூப்பில் போய் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் ஒரு லக்கி சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேமரா பேக் இலவசமாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல சான்ஸ். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பேக் உங்களுக்கு கூட கிடைக்கலாம், யாருக்கு தெரியும். கேனன் 200Dயில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா 24.2 மெகா பிக்சல் சென்சர் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு க்ராப் பாடி கேமரா. ஆப்வியஸ்லி என்ட்ரி லெவல் கேமரானா கண்டிப்பாக க்ராப் பாடியாக தான் இருக்கும். ஸோ என்ட்ரி லெவல் க்ராப் பாடி கேமரா இது. ஸோ APS-C சைஸ் க்ராப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.6. அதை நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்பச்சருக்காகட்டும் இல்லை ஃபோக்கல் லெங்த்துக்கும் ஆகட்டும். இந்த கேமராவில் 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸில் சென்டரில் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் மட்டும் கிராஸ் டைப்பு. இது கேனனில் வந்து கொஞ்சம் அன்யூஷுவல் தான். ஏன்னா இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிற கேமரா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற எல்லா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸுமே வந்து கிராஸ் டைப்பாக கொடுத்து தான் பழக்கம் உங்களுக்கு. ஆனால் இந்த கேமராவில் மட்டும் சென்டரில் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் மட்டும் கிராஸ் டைப்பாக வச்சுருக்காங்க. இந்த கிராஸ் டைப்னால என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் அக்யூரசி நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பெரும்பாலும் எல்லா கேமராலையும் சென்டரில் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கிராஸ் டைப்பாக தான் இருக்கும். ஸோ அதில் பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. அடுத்தது, இந்த கேமராவோட வெயிட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற ஒரு DSLR அப்படின்னாக்கா அது இந்த கேமரா தான் சொல்கிறாங்க. 450 கிராம் தான் இருக்குது இந்த கேமரா மொத்தமாகவே. அடுத்தது, இந்த கேமராவோட பாடி பார்த்தீங்கன்னா வெதர் சீல்டு கிடையாது. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா என்ட்ரி லெவல் கேமரா அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா வைஃபை இருக்குது, NFC இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. இதெல்லாம் கனெக்டிவிட்டிக்காக. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஆள் டக்குன்னு என்னோட ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன், எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துருவேன், நான் இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் எடிட் பண்ணிக்குவேன், அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் செல்ஃபோனுக்கு தான் டேரெக்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எனக்கு உடனடியாக ஷேர் பண்ணுற மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கேமரா நிஜமாவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வைஃபை இருக்குது, NFC இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. எப்படி வேணால் நீங்கள் ஃபைல்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த கேமரா எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா 24.2 மெகா பிக்சல் இருக்குது சென்சரு. ஸோ நல்ல சென்சரு. ஸோ க்ராப் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டைனமிக் ரேஞ்சு, அப்புறம் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் இந்த கேமராவோட கலர் ரெண்டிஷன், இது எல்லாத்தையும் வந்து DxO மார்க் அந்த சைட் இருக்குல்லையே அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. கேனன் 80Dக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது இந்த 200D. ஸோ நீங்கள் பிக்சர் குவாலிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் விட்டுருங்க, அப்புறம் மற்ற இந்த வெதர் சீலிங் அதெல்லாத்தையும் விட்டுருங்க, ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் விட்டுருங்க. பிக்சர் குவாலிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அது வந்து 80Dக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை நான் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ஏன்னா இந்த கேமரா நான் டெஸ்ட் பண்ணதே கடையில் தான் வச்சு டெஸ்ட் பண்ணேன் நான். ஸோ அப்படி 2 கேமராவே கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி, 2 ஃபோட்டோ கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரிலாம் நான் டெஸ்ட் பண்ணலை. இருந்தாலும் DxO ரொம்ப ரினவுண்ட் சைட், அது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச சைட், அது ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம், அவங்க கரெக்டாக டெஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ DxO மார்க் படி 80Dக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. சாரி, 80Dக்கு நிகராக இருக்குது வெறும் இமேஜ் குவாலிட்டியில் மட்டும். அதே லென்ஸை இந்த கேமராவில் அந்த கேமராவில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபிஸ்க்கு வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குன்னா இதில் ஒரே ஒரு கிராஸ் டைப் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அது அடுத்தது, கேமராவோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அது. அதனால் நல்லா அப்படி சாலிடாக அப்படி பிடிச்சி எடுக்கிறதுக்கு இந்த கேமரா அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பொம்மை கேமரா மாதிரி தான் இருக்கும். அகைன் என்ட்ரி லெவல் கேமரா அப்படி தான் இருக்கும். அடுத்தது ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீடு வந்து மினிமம் ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/4000. அதுதான் மினிமம் ஷட்டர் ஸ்பீடு. மேக்ஸிமம் நீங்கள் 30 செகண்ட் வரைக்கும் ஷட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் இதில் பல்ப் இருக்குது, இன்பில்ட் டைம் லாப்ஸும் எடுக்கலாம் நீங்கள். ஓகே, சிங்க் ஸ்பீடு வந்து அதாவது ஃப்ளாஷ் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ண முடியும், அது 1/200 தான் யூஸ் பண்ண முடியும். HSS கிடையாது, அதாவது ஹை சிங்க் ஸ்பீடு கிடையாது இந்த கேமராவில். இது மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. இந்த கேமரா அப்படி ஒதுக்கியெல்லாம் வச்சிட வேண்டாம். ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கட்டி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது, ஒரு செகண்டுக்கு 5 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம் இந்த கேமராவில். லைவ் வியூ வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 3.5 ஃபோட்டோ எடுக்கலாம் ஆவரேஜாக. அதே மாதிரி சைலண்ட் ஷட்டர், இதில் சைலண்ட் ஷட்டரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சத்தமே கேட்காது வெளில, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 2.5 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் ஒரு செகண்டுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான விஷயங்கள். வீடியோ சம்மந்தமான விஷயங்கள் பார்த்தா ஒரு பெரிய விஷயம் கொடுத்துருக்காங்க கேனனில், இது வரைக்கும் பண்ணாதது. என்ட்ரி லெவல் DSLR-ஆக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க, அதாவது மைக்ரோஃபோன் இன்புட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ வீடியோகிராஃபர்ஸ்க்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்ல ஆடியோ இருந்தால் தான் நல்ல வீடியோ. ஒரு நல்ல வீடியோக்கு முக்கியம் நிஜமாக நல்ல ஆடியோ தான். ஓகேங்களா, ஸோ ஆடியோக்கு நல்ல விஷயம். ஸோ எக்ஸ்டர்னல் மைக்கை வெளியிலேருந்து ஒரு மைக்கை நீங்கள் மாட்டி நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஸ்க்ரீனு
டச் ஸ்க்ரீன் வேறு அது. ஸோ நீங்கள் எங்கே தொட்டுறீங்கனாலோ அங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஃப்ளிப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ யூடியூப் வீடியோலாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்படி கேமரா அப்படி ஃப்ளிப் பண்ணி கேமராங்கிற லென்ஸை ஸ்க்ரீனு எல்சிடி ஸ்க்ரீன் அப்படி ஃப்ளிப் பண்ணி நீங்கள் உங்களை நீங்களே பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயங்கள். கேனனுடைய மிகப்பெரிய சொத்து இப்போதைக்கு இன்றைக்கி தேதிக்கு அப்படின்னாக்கா அவங்களோட டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் தான். அது தெய்வ தர்ஷனமே எல்லாமே இந்த கேமராக்கும் கொடுத்துருக்காங்க, பாரபட்சமே பார்க்காம. லைவ் வியூவில் ஆட்டோ ஃபோக்கஸிங்க்கு இன்றைக்கி வரைக்கும் டியூவல் பிக்சல் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது. ஸோ சூப்பராக இருக்குது அது மாத்திரம். அதை வந்து பேசிக் என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆர்லேயே கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா பெரிய விஷயம் அது. ஓகேவா? ஸோ இந்த கேமராவுடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்னா நிச்சயமாக டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ நிச்சயமாக அது வீடியோகிராஃபி கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் நிஜமாக நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாது. இது நல்லா வீடியோவுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம் இந்த கேமராவை. வெயிட்லெஸ் வேறு. ஸோ கிம்பல் சிஸ்டம்லாம் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வெயிட் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் கிம்பல்லாம் வச்சிங்க அப்படின்னாக்கா. அது முக்கியமாக எலக்ட்ரானிக் கிம்பலில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா வெயிட் மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. லென்ஸ் வெயிட் ப்ளஸ் கேமரா வெயிட் அப்படின்னு போட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போகாமல் லென்ஸ் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கேமரா வெயிட் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் தான். அது வீடியோ வந்து 1080p தான் எடுக்க முடியும், 4K எடுக்க முடியாது. இந்த வருஷமாவது கேனனில் ஏதாவது 4K இருக்கிற மாதிரி கேமரா வருதான்னு பார்க்கணும். ஓகே, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு ஃபுல் HD வீடியோ தான் உங்களால் எடுக்க முடியும். அதுவும் 60 frames per வரைக்கும் 60 FPS வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்லோ மோஷன்லாம் நிஜமாக நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு கேனன் கேமராஸில் இருக்கிற அந்த லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 200D அப்படிங்கிறது நிஜமாகவே வீடியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேமரா. அதனால் தாராளமாக இந்த கேமரா வாங்கலாம். பேசிக் என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆராக இருந்தாலும் வீடியோவுக்கு நிஜமாகவே இந்த கேமரா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ்க்கும் நிஜமாக நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக எடுக்கிற ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும். ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி ஆள் அப்படின்னாக்கா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலேயே அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் பொறுமையாக எடுக்கிற ஆள் லேண்ட்ஸ்கேப் மாதிரிலாம் எடுப்பேன், நீங்கள் நிறுத்தி நிதானமாக என்னோட ஷார்ட் நான் ஸ்டேஜ் பண்ணி தான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஜமாகவே இந்த கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த கமெண்ட்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதாவது இந்த ஃபீச்சரும் இருக்குது இல்லை அப்படிங்கிறத. ஓகேங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.